சொல்ல சொல்ல இனிக்கும் அம்மா இறைவா, சொல்ல சொல்ல இனிக்கும் அம்மா இறைவா. ஒத்த வார்த்தை அது சொத்தான வார்த்தையாக, ஒத்த வார்த்தை சொன்னாலும் அது சொத்தான வார்த்தையாக அமைய வேண்டும். அண்மையில் ஒரு புத்தகத்தில் வாசிக்க நேர்ந்தது. பொறுப்பற்ற ஒரு சொல் கசப்பை ஏற்படுத்தும். கொடூரமான ஒரு சொல் ஒரு வாழ்வை சிதைக்கக்கூடும். கசப்பான ஒரு சொல் காழ்ப்புணர்வை ஏற்படுத்தலாம். முரட்டு சொல் ஒரு மரணத்தை உண்டாக்கும். கருணையான ஒரு சொல் ஒருவர் பாதையை செம்மையாக்கலாம். மகிழ்ச்சியான ஒரு சொல் நாளைய தினத்தை வெளிச்சமாக்கலாம். நேரத்துக்கு உகந்த ஒரு நற்சொல் இறுக்கத்தை தகர்க்கலாம். அன்பான ஒரு சொல் காயத்தை ஆற்றி ஆசிர்வதிக்கலாம். ஆம், இயேசுவில் இறை சொந்தங்களை, இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டது போல விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஒரு முறை மன சங்கடத்தோடு பங்களாவிலிருந்து வெளியே வந்தேன். எதையோ மனசில் நினச்சிக்கிட்டு கஷ்டத்தோடு மனக்குழப்பத்தோடு ஒரு பாட்டி என்னைய பார்த்து, ஐயா நீங்கள் மகராசனாக இருக்கணும், அப்படி ஒரு சொடக்கு, எப்படி நீங்கள் மகராசனாக இருக்கணும் சொல்லி ஒரு சொடக்கு. அவ்வளோந்தான். மனதில் இருந்த சஞ்சலங்கள், குழப்பங்கள், கவலைகள் எல்லாம் அப்படியே பறந்து போச்சு. மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி. ஒரு வார்த்தை கொல்லவும் செய்யும், ஒரு வார்த்தை வெல்வதற்கு ஊன்றுகோலாகவும் இருக்கும். அதனால் தான் தமிழ் பழமொழியில் ஒன்று கூறுவார்கள், நெல்லை கொட்டினால் அள்ள முடியும், சொல்லை கொட்டினால் அள்ள முடியாது. சாலமோனின் ஞான நூல் இவ்வாறு கூறுகிறது, ஒரு மனிதனின் வாழ்வு சாவும் நாவிலே இருக்கிறது. நாவாலை சாவுகிறான், நாவாலை வாழ்கிறான். ஆம் அன்பின் சொந்தங்களை, அன்றாடம் இறை வார்த்தையை கேட்கிறோம். அந்த இறை வார்த்தையை நம் பிள்ளைகளிடம் பேசுகிறோமா? சில நேரங்களில் நம்முடைய உரையாடல்களில் டேஸ் மொவனே டேஸ் மொவனே என்று சொல்லாவிட்டால், நமது உரையாடல்களில் கெட்ட வார்த்தைகள் இல்லாவிட்டால் உரையாடல்களே இல்லை. ஆம் அன்பின் சொந்தங்களை, இந்த வார்த்தைகளை நமது வாழ்வாக்குவோம். ஆமன்.